ஓம் ஸ்ரீ ஆதிசிவனே போற்றி போற்றி. ஆதிசிவன் அருளிய மகா சிவராத்திரி தியான வகுப்புகள் மற்றும் மந்திரங்கள். அன்பும் அறமும் சிவமாய் மலர்ந்திட, ஆற்றலும் இயக்கமும் சக்தியாய் மலர்ந்திட, அணுக்களின் பேரியக்கம் மானுடர்களாய் மலர்ந்திட, அனைத்தின் ஒடுக்கமும் ஒன்றான பரம்பொருளாய் திரிந்திட, உதிக்கின்ற சத்தியயுகம் பரமாத்மாவின் இயக்கமாகும். காலம் விரிந்தால் மானுடமும் விரியும், ஒடுங்கும் காலமே வீரியமாய் திகழும். அன்பு நிறைந்த ஆன்மாவே, உதிக்கின்ற மகா சிவராத்திரி என்பது இயற்கையின் சூழலில் ஆன்ம அணுக்களும் ஏனைய காந்த ஒளி அணுக்களும் உருகிய நிலையில் பூமி கிரகத்திற்கு அபரிமிதமான ஒளியினை உட்செலுத்திடும் என்றுணர்ந்த நிலையில் மனிதர்கள் விழித்திருந்து தியானிப்பதினால் ஒளி சக்தியினை மிகையாய் பெற்றிடலாம். கால பைரவர் எனும் எமது அம்சம் அருளுகின்ற விளக்கங்கள் யாவும் விரிகின்ற சிவனாரின் அம்சங்கள் என்றே கருதப்படும். எமது ஆத்ம அணுவின் உருகிய ஒளியினை பூரணமாய் அருளிடும். ஸ்ரீ நடராஜர் எனும் ரூபத்தினிலும் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியாகவும் யாம் உருகிய நிலையில் போதிக்க உள்ள அணுவின் ஆற்றல்களை குறித்து யாமே எடுத்துரைக்க வேண்டும் என்றே கால பைரவர் பணிந்து வேண்டிய நிலையில் எமது இருவேறு மாபெரும் அம்சங்களின் ஆற்றல்களை எவ்விதம் பெறுவது என்பதனை குறித்தே யாம் எளிய முறையில் விளக்கம் நல்குகின்றோம். ஒவ்வொருவரின் ஆன்ம அணுவினிலும் கலப்புற்றுள்ள நடராஜ அணுவும் தக்ஷணாமூர்த்தி அணுவும் மகா சிவராத்திரி அன்று மாத்திரமே உருகும் எனில் 48வது சிவத்துளியாக இரட்டை சிவ ஆற்றல்கள் பூமியோடு கலப்புறும். ஒவ்வொரு ஆன்மாக்களும் தங்களது உருகிய ஆன்ம ஒளியாக இதனை ஏற்பர். அகத்தியரின் பொன்னான இயக்கத்திற்கு உறுதுணையாக செயல்புரியும் ஆன்மாக்களும் ஏனைய அனைத்து ஆன்மாக்களும் பிறவாமையை வேண்டி தவமியற்றும் நிலையில் விழிப்புற்றே இயங்குகின்றனர். எனினும் பெரும் ஞானம் என்பது ஒவ்வொரு ஆன்மத்துகளான பாதரச துகளின் தன்மையினை உணர்வதில் அடங்கியுள்ளது. விடுதலை அடைந்து விண்ணேறிய பின்னர் மானுட ரூபத்தினை ஏற்று நிற்கின்ற ஞானமே பல்வேறு விண்ணுலகப் பணிகளை ஏற்றிட உதவிடும். எனில் ஞானம் என்பது பெரும் அவசியமாகும். ஒவ்வொரு ஆன்மத்துகளும் தன்னுடைய ஆற்றலை உணர வேண்டும். ஒவ்வொரு பாதரச துகளிலும் அதனுடைய தன்மை யாது, அதன் கொள்ளளவு யாது, திறன் யாது போன்ற பல்வேறு உணர்வுகள் பதியப்படல் வேண்டும். அதன் பொருட்டே தியான நிலைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு மனிதன் ஆழமாய் சிந்தித்தால் தனது அறிவின் திறன் மற்றும் தன்மையினை உணர்ந்து கொள்ளலாம். அதனை போன்றே தியானித்து அமர்தல், மௌனமாய் வீற்றிருத்தல், சொல்லற செயலற நிலைத்தல் போன்றவை ஆன்மாவினை உணர்ந்திட உதவிடும்.
மகா சிவராத்திரி அன்று யாமே நடராஜர் மற்றும் தக்ஷணாமூர்த்தியின் அருளாகவும் ஆற்றலாகவும் வெளித்தோன்றுவோம். இருவேறு ரூபங்களில் இரட்டை ஆற்றல்களாய் யாம் விரிந்து இயங்க உள்ளோம். இதனை தியான நிலைகளின் மூலம் மனிதர்கள் ஏற்றிடவும் வழிவகை புரிந்திடுவோம். ஸ்ரீ நடராஜர் எனும் சிவ ஆற்றல் பேரியக்கத்தின் நாயகனாகும். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி எனும் சிவ ஆற்றல் பேரமைதியின் நாயகனாகும். இருவேறு எல்லைகளை தீண்டிய பேரொளியின் ஞானம் என்பது ஒற்றை ஆற்றலாய் உருக்கொண்டால் மானுட ஆன்மாக்கள் முழுமையான ஞானத்தினை பெற்றிடுவர். நடராஜ ரூபமாய் வெளித்தோன்றும் ஆற்றல்களை ஈர்த்து பெற்றிட எச்செயலாற்ற வேண்டும் என்றறிக. மானுடர்கள் யாவரும் புறத்தினில் அண்ட சராசரங்களை நோக்கி அமர்தல் நலன் பயக்கும். அன்றி புற காற்றும் ஒளியும் உட்புகும் வண்ணம் இல்லத்தில் அமர்வதும் நன்றே. நடராஜ ரூபத்தினை எண்ணி தியானித்தல் வேண்டும். ஆசனமிட்டு அமர்தல், உடலினை நேராக நிலைநிறுத்தி அமர்தல், இரு கரங்களையும் விரித்து அமர்தல் ஆகியவை நலன் பயக்கும். 3 ஒளிப்பந்துகளை கற்பனையாய் உருவாக்கி அவற்றினுள் எண்ணம், சொல், செயல் எனும் 3 சொற்களையும் பொறித்திடல் வேண்டும். எண்ணம் எனும் சொல்லினை பொறித்திட்ட ஒளிப்பந்தினை சகஸ்ர சக்கரத்தினில் இணைக்க வேண்டும். சொல் என்கின்ற சொற்கட்டுதனை பொறித்த ஒளிப்பந்தினை அநாகதம் எனும் மைய சக்கரத்தில் இருதயம் முழுவதும் ஒளி தரும் வண்ணம் சுழலுகின்ற சக்கரத்தோடு இணைக்க வேண்டும். செயல் எனும் சொல்லினை 3வது ஒளிப்பந்தினில் எழுதி அதனை மூலாதார சக்கரத்தோடு இணைக்க வேண்டும். 7 சக்கரங்களையும் ஒரே நேர்கோட்டினில் நிலைநிறுத்தி 3 ஒளிப்பந்துகளையும் வீரியமாய், திடமாய், தீர்க்கமாய் சுழன்றிட அனுமதியுங்கள். கற்பனையான ஆற்றல்களை கொண்டு முதலில் சகஸ்ர சக்கரத்தில் எண்ணம் எனும் ஒளிப்பந்தினை உட்கலந்து வீரியமாய் சுழலவிட வேண்டும். எண்ணங்களை குவித்து தீவிரமான செயலாற்றுவோர் அதிக பலன் பெறுவர். சகஸ்ர சக்கரம் என்பது உங்களது எண்ண சக்தியினால் வீரியமாய் சுழலட்டும். ஒற்றை திசையில் ஒருமுகமாய் சுழலத் துவங்கும் சக்கரமானது உங்களுடைய தீவிர எண்ண ஆற்றலினால் அனைத்து திசைகளிலும் சுழலத் துவங்கிவிடும். மேலும் கீழும் வலதும் இடதும் வீரியமாய் சுழலத் துவங்கும் சகஸ்ர சக்கரமே ஸ்ரீ நடராஜரின் ரூபமாய் உருக்கொண்டிடும். சகஸ்ர சக்கரத்தின் ஒளி ஆற்றலை உடல் முழுவதும் பரவச் செய்திடல் வேண்டும். அதனை மூலாதார சக்கரத்தோடு தீர்க்கமான ஒளி இழையினால் பிணைக்க வேண்டும். மூலாதார ஒளி சக்கரத்தோடு சகஸ்ர சக்கரம் பிணைக்கப்படல் வேண்டும். எனில் சகஸ்ர சக்கரமானது தனது ஒளி ரூபத்தோடு மூலாதாரம் நோக்கி பயணிக்க வேண்டும். நடராஜரின் நர்த்தனம் என்பது சக்கரங்களின் தீவிர இயக்கத்தினையே குறித்திடும். இதனைத் தொடர்ந்து சகஸ்ர சக்கரமானது நர்த்தனம் புரிந்திருக்க அனுமதித்து உட்கவனத்தை அநாகதம் எனும் மார்பக சக்கரத்தின் மீது குவித்தல் வேண்டும். சொல் என்கின்ற தத்துவ நிலையினை ஏற்றிட்ட ஒளிப்பந்து ஒன்றினை அநாகத சக்கரத்தோடு இணைப்பது போன்று காட்சி கண்டு செயல்புரிய வேண்டும். நடராஜரின் வீரியமான நர்த்தனம்
சகசிராராவில் நிகழ்கின்ற தருணம் சற்றே வீரியம் குன்றிய ஓர் அமைதியான இயக்கத்தை அநாகதம் மேற்கொள்ளுவதனை உணர வேண்டும். சகசிர சக்கரம் என்பது எவ்விதம் சுழன்றதோ அவ்விதமே அநாகதமும் மேலும் கீழும் இடதும் வலதும் இணைந்து சுழல வேண்டும். எனினும் அதன் சுழற்சியின் வேகம் வீரியம் போன்றவை குன்றியிருக்க வேண்டும். இறுதியில் உருவாக்கிய மூன்றாவது ஒளிப்பந்தினில் செயல் எனும் சொல்லினை பொறித்து அதனை மூலாதார சக்கரத்தோடு பிணைக்க வேண்டும். துல்லியமாய் செயலாற்ற இயலாவிடினும் ஆழமான தாகத்தோடு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியமாகும். எண்ணம் எனும் ஒளி சக்தி சகசிர சக்கரத்தோடு இணைந்த பின்னர் நடராஜரை போன்று நர்த்தனமாடத் துவங்கி உடல் முழுவதும் அச்சக்தியானது பரவத் துவங்கும். சொற்கள் யாவும் ஒளியாய் ஒன்று திரண்டு அநாகத சக்கரத்துடன் இணைந்தால் அவை மென்மையுறும் வலுவிழக்கும். இறுதியில் மூலாதார சக்கரத்தோடு பிணைகின்ற செயல் என்பது முழுமையான அமைதியினை ஏற்றுவிடும். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் பூரண மென்மையும் அமைதியும் மூலாதார சக்கரத்தோடு இணைக்கப்படும். இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்து ஏற்றிட்டால் வாழ்கின்ற தருணம் வரை புற வாழ்வு வீரியமான இயக்கமாக அமைந்தாலும் அக வாழ்வு மூலாதாரம் போன்று மிகவும் ஆழமான அமைதியுடன் நிலைத்திருக்கும். இறுதியில் மூலாதார சக்கரத்தினை செயல் எனும் ஒளிப்பந்தோடு இணைத்து மேலும் கீழும் பாய்ந்திட அனுமதிக்க வேண்டும். மிகவும் ஆழமாகவும் மென்மையாகவும் நிதானமாகவும் மூலாதார சக்கரத்தை மேலேற்றி சகசிர சக்கரத்தோடு கலப்புறச் செய்திடல் வேண்டும். இடைப்பட்ட அனைத்து சக்கரங்களும் ஒளியூட்டி இறுதியில் மூலாதார சக்கரம் சகசிர ஒளி சக்கரத்தோடு இணைந்து நின்றால் உன்னத சக்தி உடல் முழுவதும் பரவும். உள்ளமும் பொலிவுறும், எண்ணம் சொல் செயலும் ஒருங்கிணையும். இப்பயிற்சியினை அவரவர் கற்பனை நிலைக்கு ஏற்ப விரிவாய் வடிவமைத்து ஆழமாகவும் மிகுந்த தாகத்துடனும் வைராகிய நிலையுடனும் ஆற்றினால் நன்று. தொடர்கின்ற ஒவ்வொரு மாத சிவராத்திரியின் தருணத்திலும் இரவு பொழுதுகளில் உறங்கச் செல்வதற்கு முன்னர் இயன்றால் வானத்தின் நேர்கீழ் அமர்ந்து இத்தியான நிலைகளை மேற்கொண்டிடுங்கள். நடராஜரும் தட்சிணாமூர்த்தியும் அருள் கடாட்சம் புரிந்திடுவர். ஒவ்வொருவரின் ஆன்மாவிலும் கலப்புற்றுள்ள விடுதலை அடைந்த ஆன்மாவின் ஒரு பாதரச துகளின் உருகிய பாதரச ஒளியே நடராஜராகவும் தட்சிணாமூர்த்தியாகவும் இயங்கிடும். ஏனெனில் 48 தின சிவபூஜையினை பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் ஏற்றவர்கள் தங்களது ஆன்மா விரிவடைவதனையும் நடராஜர் மற்றும் தட்சிணாமூர்த்தியின் சிவத்துளிகள் ஒளிப்பாலத்தின் மூலம் உருகிய ரச ஒளியாய் வெளிப்பட்டு உள் மூளை பகுதி முழுவதும் பரவுவதனையும் ஏகமாய் உணர்ந்திட இயலும். ஓசை எனும் தத்துவத்துடன் ஒளி எனும் தத்துவம் எளிதாய் ஒன்றிணையும் எனும் காரணத்தினால் ஓசையினை ஆழமாய் இசையாய் உருமாற்றி நிலைநிறுத்தி செயலாற்ற வேண்டும். ஆ, உ, இம் எனும் 3 ஓசைகளும் 3 சக்கரங்களை முறையே ஊக்குவிக்கும். மந்திர சொற்களால் ஊக்குவிக்க வேண்டும் எனில் சகஸ்ரத்துவ ஏகாம்ச அநாகத பூரணத்துவ மூலாதார மோக்ஷாம்சக
என்றும் ஆழமாய் உரைத்திடலாம். ஏகநாதா திரையம்பகா சக்தி மண்டல தாரகா ஏகபுவன நாயகா பிரதக்ஷண ஸ்வாகா எனும் மந்திரமும் உரைத்திடலாம். அன்பின் நாயகா கருணையின் தேவா காருண்ய மூர்த்தியே வருக வருகவே அருள் புரிக புரிகவே என்றும் உணர்ந்து துதித்திடலாம். யோக நித்யா ஞான போதகா சத்ய தேவதா நமோஸ்துதே என்றும் பூஜிக்கலாம். சத்ய ரூபனே வித்மஹே சாட்சி காரண தீமஹி தன்னோ சரண பிரச்சோதயாத் எனும் காயத்ரி மந்திர வடிவினையும் ஏற்கலாம். நடராஜரின் அருளினை பெற ஸ்ரீ நடராஜ பிராத்மிகம் நர்தன பிரயோத்மிகம் நவ தேக சமர்ப்பணம் என்றும் பூஜிக்கலாம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் பூரண அருட்கடாட்சத்தினை பெற்றிட ஸ்ரீ தக்ஷண தக்ஷண காருண்யா தபோவன சம்ரக்ஷணா தியாகஸ்வரூப நமோஸ்துதே என்றுமே உருகி போற்றி துதித்திடலாம். அகமும் புறமும் இணைந்தால் அற்புத சக்திகள் பெருகும். உணர்ந்து செயலாற்றினால் உன்னதங்களும் பெருகிடும். பூரண நல்லாசிகள்.